ஏய் ஹாய், வெல்கம் டு மை சேனல். இந்த vlogல நம்ம 2 விஷயம் பார்க்க போகிறோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று ட்ரெக்கிங், இன்னொன்று ஸ்பிரிச்சுவல் டூர். நான் ஃபஸ்ட்டு லொக்கேஷன் சொல்லிடுறேன். இந்த லொக்கேஷன் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். இது வந்து திருவண்ணாமலையில் இருக்குது. திருவண்ணாமலையில் கந்தாஷ்டமம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல இருக்குது. திருவண்ணாமலை இஸ் வெல் நோன் ஃபார் டெம்பிள்ஸ். பேசிக்லி திருவண்ணாமலை வந்து பார்த்திங்கன்னா ஒரு டெம்பிள் டவுன். அது மட்டும் இல்லாமல் அங்கே ஒரு பெரிய மவுண்டன் ஒன்று இருக்குது. திருவண்ணாமலை பற்றி vlog போனோன்னா கண்டிப்பாக ஒரு வீடியோ 2 வீடியோ கண்டிப்பாக பத்தாது. பட் நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு என்ன காட்ட போகிறேன்னா, திருவண்ணாமலையில் கந்தாஷ்ரம்னு ஒரு இடம் இருக்குது. ஸோ அந்த இடத்துலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிரெத் டேக்கிங் வியூ தெரியும். திருவண்ணாமலையோட ஹோல் வியூ தெரியும். ஸோ அதை தான் நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். அது மட்டும் இல்லாமல் அது போகிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 25 to 30 minutes வாக் பண்ணணும் ஃபாஸ்ட்டாக போனீங்கன்னா. இல்லை நீங்கள் ஸ்லோவாக போகிறீங்க அப்படின்னா இட் வில் டேக் சம் 45 minutes to 50 minutes. கந்தாஷ்ரமம் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, மலை மேலே ஒரு 25% ஏறினீங்கன்னா அங்கே வர்றது தான் கந்தாஷ்ரமம். கந்தாஷ்ரமம் எப்படி போகணுன்னா, ரமணாஷ்ரமம்னு ஒரு இடம் இருக்கும். ஸோ ரமணாஷ்ரமம் இடம் போயிட்டு அதுக்கு பேக் சைடு போனீங்கன்னா ஒரு டோர் இருக்கும். ஸோ அதோட டைமிங் வந்து பார்த்திங்கன்னா 8:30 to 12 மதியம், 2 o'clock to 4:30 இந்த ஈவினிங். சரி வாங்க, இப்போ நம்ம ட்ரெக் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ நீங்கள் மேலே போனோடனே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ட்ரீஸ் இருக்கும். ஸோ கந்தாஷ்ரம் போகிற வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. உங்களுக்கு ரோடு மாதிரி இருக்காது, பட் பாத்வே நல்லாயிருக்கும். ஸ்டோன்ஸ்லாம் போட்டு வச்சுருப்பாங்க, சைடில் ஸ்டோன்ஸ்லாம் அடுக்கி வச்சுருப்பாங்க. திருவண்ணாமலையில் செலிப்ரேட் பண்ணுற நிறைய ஃபெஸ்டிவலில் ஒரு ஃபெஸ்டிவல் தீபம் ஃபெஸ்டிவல். அப்போது என்ன பண்ணுவாங்கன்னா, ஈவினிங் 6 o'clock போல் மலை மேலே லேம்ப் லைட் பண்ணுவாங்க. ஸோ அந்த லேம்ப் லைட் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா, நீங்கள் திருவண்ணாமலை எங்கேருந்து பார்த்தாலும் தெரியும். திருவண்ணாமலை மட்டும் இல்லை, அங்கேருந்து பக்கத்தில் இருக்கிற ஊர்லேருந்து பார்த்தாலும் அந்த லேம்ப் தெரியுன்றதா சொல்கிறாங்க. யூஸ்வலாக கந்தாஷ்ரமத்துக்கு யாரும் ட்ரெக்கிங் போகணுன்றதுக்காகலாம் வரமாட்டாங்க, ஸ்பிரிச்சுவலுக்காக தான் வருவாங்க. ஏன்னா இது ரமணாஷ்ரமம் அப்படியே பின்னாடி இருக்கும். ஸோ ரமணாஷ்ரமம் தான் ரூட்டே ஆக்சுவலி இது போகிறதுக்கு. ஸோ அதனால் ரமணாஷ்ரமம் வந்தாங்கன்னா கண்டிப்பாக இது ஒரு 45 minutesல போயிட்டு வந்துடலான்றதுக்காக இதுக்கு போயிட்டு வருவாங்க. ஆனால் இப்போ மாடர்ன் டேஸில் எல்லோரும் என்ன பண்ணுறாங்கன்னா, எர்லி மார்னிங் ஷூலாம் போட்டு கூட மேலே போயிடுறாங்க. ஸோ மேபி அவங்கவுங்க பர்பஸ் சர்வ் பண்ணுறதுக்காக. பெஸ்ட் டைம் டு விசிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக நான் சொல்கிற மாதிரி மார்னிங் 6 o'clock ஓப்பன் ஆகிருக்கும் அந்த கேட்டு. ஸோ கேட் ஓப்பன் ஆகிருக்கும். மேலே கந்தாஷ்ரமம் அப்படி மட்டும்தான் 8 o'clock 8:30 ஓப்பன் ஆகும். ஸோ நீங்கள் 6:30 போனீங்கன்னா கூட ஒன்றும் பிரச்சனை கிடையாது. உங்களுக்கு அந்த வியூஸு, ட்ரீஸு, அந்த க்ரீனரிலாம் சூப்பராக இருக்கும். நீங்கள் என்ஜாய் பண்ணிட்டு போகலாம். சரி வாங்க, இப்போ நம்ம டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் பார்க்கலாம். ஸோ டூஸில் நீங்கள் சோலோவாக போகலாம், குரூப்பில் போகலாம். ஏன் நீங்கள் கேமரா கவரேஜ் கூட எடுத்துகிட்டு போகலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. உங்களுக்கு தேவையான ஃபுட்டு, வாட்டரு, கூல்ட்ரிங்க் அந்த மாதிரி எடுத்துகிட்டு போகலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இப்போ டோன்ட்ஸ் பார்த்தீங்கன்னா, நீங்கள் லைட்டர் இல்லை மேட்ச் பாக்ஸு அந்த மாதிரி எடுத்துகிட்டு போகக்கூடாது. நீங்கள் கத்திட்டு போகக்கூடாது. ஏன்னா அங்கே நிறைய பேர் மெடிடேட் பண்ணிகிட்ருப்பாங்க, இல்லை சைலண்ட்டாக வந்துட்டுருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் ஆகிற மாதிரி எதுவும் நீங்கள் பண்ணக்கூடாது. ஸ்மோக் பண்ணக்கூடாது, அட் த சேம் டைம் ட்ரிங்க் பண்ணக்கூடாது. உங்களுக்கு அப்பப்போ ஃபீல் ஆகலாம், இந்த மாதிரி நம்ம மட்டும் காட்டில் தனியாக போயிட்டுருக்கோமோ அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாம், சம்டைம்ஸ் அப்படி தான் ஃபீல் ஆகும். ஆனால் நீங்கள் பயப்பட அவசியமே கிடையாது. ஏன்னா இங்கே கொஞ்சம் ப்ரொடெக்டட் தான். அது மட்டும் இல்லாமல் அப்பப்போ ஆளுங்க தனியாகவே வந்துட்டுருப்பாங்க, மேலே போயிட்டு கீழே வந்துட்டு. ஸோ அதனால் உங்களுக்கு நீங்கள் பயப்படுற மாதிரிலாம் எதுவும் அங்கே பிரச்சனை கிடையாது. நான் ஒரு ஃபுட்டி அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா உங்களுக்கு இந்த இடம் கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்கலாம். ஏன்னா இங்கே சாப்பிட்றதுக்கு பெருசாக எதுவும் கிடைக்காது. எங்கேயாச்சும் ஒரு சில இடத்துல மேபி இந்த லெமன் சோடா இல்லை இந்த கூல்ட்ரிங்க்கு அந்த மாதிரி வச்சு விற்றுட்ருப்பாங்க. ஸோ அது மட்டும் தான் உங்களுக்கு இருக்கும் சோர்ஸ் ஆஃப் ஃபுட் ஐட்டம்ஸு. மற்றபடி வேறு எதுவும் இருக்காது. நீங்கள் வேணும்னா வெளியிருந்து வாங்கிட்டு வரலாம், பேக்கில் வச்சுக்கலாம். ஆனால் அதுலேயும் ஒரு ப்ராப்ளம் இருக்குது. இங்கே நிறைய குரங்கு இருக்கும். ஸோ நீங்கள் கையில் எடுத்துகிட்டு போகிறத வந்து பார்த்தீங்கன்னா லைக் பிடிங்கிட்டு போயிடும். ஸோ அதனால் நீங்கள் பேகேஜ் மாதிரி எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. ரொம்ப நேரமாக கந்தாஷ்ரம் சொல்கிறேன், என்னடா அதுன்னு கேட்டிங்கன்னா, கந்தாஷ்ரம் வந்து ஒரு விருபக்ஷா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேவு. ஸோ அங்கே தான் ரமண மகரிஷி 1916 1922 வரைக்கும் அங்கே தான் லைக் மெடிடேட் பண்ணிகிட்டு இருந்தார். ஸோ அதுதான் கந்தாஷ்ரமம். அது மட்டும் இல்லாமல் கந்தாஷ்ரம் போகிறதுக்கு கொஞ்சம் முன்னாடி லைக் ஒரு 2 to 3 minutes முன்னாடி ஒரு ஏரியா ஒன்று இருக்கும். ஸோ அந்த ஏரியாவிலேருந்து பார்த்தீங்கன்னா டோட்டல் திருவண்ணாமலையோட வியூ வேறு லெவலில் இருக்கும். காமிக்கிறேன் வாங்க. ரொம்ப நாள் கழித்து வரதுனால ஓல்டு மெமரிஸ்லாம் வந்துட்டு போகுது. ஸ்கூல் படிக்கும்போது ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ்லாம் சேர்ந்து ஒருத்தர் வீட்டிலேருந்து தயிர் சாதம், லெமன் சாதம், புளி சாதம், அப்புறம் யாருனா ஒருத்தர் வீட்டிலேருந்து ரசனா அப்படி கலக்கி எடுத்துகிட்டு வந்துட்டு ஒரு மார்னிங் 10 மணிக்கு வந்தால் ஒரு
12-2 வரைக்கும் இங்கே வந்துட்டு சாப்பிட்டுட்டு பொறுமையாக ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நாங்கள் கீழே போவோம். அது மட்டும் இல்லாமல் ஒரு டிஃபன் பாக்ஸை குரங்குக்கெலாம் பறி கொடுத்துலாம் போவோம். அந்த ஞாபகம்லாம் வந்துட்டு போகுது. நான் சொன்னேன் பார்த்தீங்களா அந்த பிரெத் டேக்கிங் வியூ. ஸோ இது தாங்க. ஸோ இந்த இடத்துலேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேறு லெவலில் இருக்கும் அந்த வியூ. ஸோ டோட்டல் தெரியலனாலும் அட்லீஸ்ட் ஒரு ஆல்மோஸ்ட் 75% திருவண்ணாமலை உங்களுக்கு இங்கேருந்து தெரியும். ஸோ நாங்கள் இங்கேருந்து பார்ப்போம், ஓய் உன் வீடு தெரியுதா, என் வீடு தெரியுதா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதெல்லாம் அந்த ஃபன் மெமரிஸ் வந்துட்டு போகுது. திருவண்ணாமலையோட ஃபேமஸ் டெம்பிள் திரு அண்ணாமலையார் டெம்பிள் இங்கேருந்து ஃபுல் வியூ தெரியும், ஏரியல் வியூ மாதிரி. ஸோ ஆல்மோஸ்ட் அங்கே ஒரு 9 டவர் இருக்கும், கோபுரம் இருக்கும். ஸோ அந்த 9 கோபுரமும் இங்கேருந்து உங்களுக்கு தெரியும். இங்கே நீங்கள் வந்தீங்கன்னா உங்களுக்கே தெரியாமல் கொஞ்சம் லைட்டாக ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிடுவீங்க. ஏன்னா இங்கே மேக்ஸிமம் உங்களுக்கு அந்த நேச்சரோட சவுண்டு, லைக் அந்த ப்ரீஸு, ஸோ அதுக்கப்புறம் இந்த சின்ன சின்ன இன்செக்ட் கத்தோட லைட்டாக இது, அதுக்கப்புறம் அந்த குயில் கத்துறது, இதை தவிர வேறு எந்த நாய்ஸுமே கேட்காது அன்லெஸ் நீங்கள் சத்தம் போட்டிங்கன்னா தவிர. இந்த வியூ பாயிண்ட்லேருந்து ஸ்கந்தாஷ்ரம் ஒரு 2-3 மினிட்ஸ்லேயே வந்துடும். நான் போன டைம் வந்து பார்த்திங்கன்னா 7 o'clock. அது மட்டும் இல்லாமல் உள்ள கேமரா ப்ராஹிபிட்டட், அதனால் என்னால் கேமரா எடுத்துகிட்டு போக முடியல. பட் நீங்கள் போனீங்கன்னா கண்டிப்பாக பார்த்துருவாங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். ஸ்கந்தாஷ்ரம் பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ராக் ஒன்று இருக்கும். ஸோ இதுதான் அந்த ராக்கு. ஸோ ரெய்னி சீசன் அப்போது வந்து பார்த்திங்கன்னா நிறைய வாட்டர் ஸ்ட்ரீம் இருக்கும். ஸோ இப்போ கூட பார்த்தா கூட தெரியுது உங்களுக்கு வாட்டர். ஸோ அந்த மாதிரி டைமில் நான் குளிச்ச ஞாபகம் நிறைய இருக்குது. நீங்கள் என்றைக்காவது போனீங்கன்னா அந்த மாதிரி ரெய்னி டைமில் கண்டிப்பாக ஃபீல் பண்ணிவிட்டு வாங்க, நல்லாயிருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஹில் டாப் போகிறதுக்கு இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரூட்டு. ஸோ இந்த பாயிண்ட் நீங்கள் ரீச் பண்ணிட்டீங்கன்னா ஆல்மோஸ்ட் 25% கவர் பண்ணிட்டீங்கன்னு அர்த்தம். ஸோ இதுதான் ஒரு லைக் ஒரு மெஷர்மெண்ட் மாதிரி. ஆனால் நம்மளோட டார்கெட் ஹில் டாப்லாம் இப்போதைக்கு கிடையாது, ஸ்கந்தாஷ்ரம் மட்டும்தான். அது மட்டும் இல்லாமல் போகிற வழியில் நிறைய ஸ்கல்ப்சர்ஸ்லாம் செல் பண்ணிகிட்ருப்பாங்க. ஸோ இது எல்லாமே மார்பிளில் செல் பண்ணிகிட்ருக்காங்க அவங்க. நான் அவர்கிட்ட கேட்டேன், ஆனால் நான் இந்த மாதிரி வீடியோ எடுத்துக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு. அவர் கொஞ்சம் கூட மூஞ்சி சுளிக்கவே இல்லை. உடனே சரிப்பா எடுத்துக்கோப்பா அப்படின்னு சொல்லிட்டாரு. பட் நான் அவர்கிட்ட வாங்க கூட இல்லை, அது கூட ஒரு மேட்டராக ஃபீல் பண்ண அவர். நீங்கள் எப்போயாவது ட்ரெக்கிங் இல்லை அது மாதிரி மலை ஏறுறது அந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கீங்களா, இல்லை ஏதாவது போயிருக்கீங்களா? ஆக்சுவலி எனக்கு ஒரு மித்து இருந்துச்சு. என்னென்னா மலை ஏறது தான் கஷ்டம், இறங்குறது ரொம்ப ஈஸின்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் அப்படிலாம் கிடையாது. ஏறது மேபி ஈஸி கஷ்டம் எனக்கு தெரியல, ஆனால் இறங்குறது பேசிக்லி ரொம்ப கஷ்டம். ஏன்னா நீங்கள் இறங்கும்போது கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இறங்க ட்ரை பண்ணுவீங்க. அந்த டைம் உங்களுக்கு மேபி உங்களுக்கு கால் வந்து டைப் ரைட்டர் மாதிரி லைக் உங்களுக்கு தெரியாது எங்கே வைக்கிறதுன்னு சொல்லிட்டு. ஸோ இறங்குறது தான் ஆக்சுவலி எனக்கு கஷ்டம் அப்படின்ற மாதிரி ஃபீல் ஆச்சு. உங்களுக்கு அந்த மாதிரி ஏதாவது ஆப்போசிட் கமெண்ட் ஏதாவது இருந்துச்சுன்னா நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பெஸ்ட் டைம் டு விசிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் லைக் டிசம்பர்லேருந்து ஜான் அந்த மாதிரி ட்ரை பண்ணலாம். ஏன்னா அப்போ கொஞ்சம் க்ளவுடியாக இருக்கும், வின்டர் டைம் நல்லாயிருக்கும். டைமிங் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மார்னிங் லைக் 6 o'clock அந்த மாதிரி போயிட்டு வந்துட்டிங்கன்னா, வெயில் வரத்துக்கு முன்னாடி போயிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். அதே மாதிரி ஈவினிங் ஒரு 4:30 அப்படி போனீங்கன்னா கூட நல்லா தான் இருக்கும். 4:30 லைக் அங்கே மேலே ஸ்கந்தாஷ்ரம் தான் க்ளோஸ் பண்ணுவாங்க. பட் இந்த கேட் 6 o'clock ஈவினிங் வரைக்கும் ஓப்பனில் தான் இருக்கும். நீங்கள் போயிட்டு வரலாம். அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் அங்கே போயிட்டு தான் இருப்பாங்க. ஸோ பயம் எதுவும் கிடையாது. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது தான் ரமணாஷ்ரம். ஸோ ஆல்மோஸ்ட் நான் மேலேருந்து கீழே இறங்கி வந்துட்டேன். ஸோ இதுதான் ரமணாஷ்ரம், அந்த லைக் பின்னாடி பேக் கேட்டு. ஸோ இது வழியாக தான் நான் வந்து ஸ்கந்தாஷ்ரம் போயிருந்தேன். ஸோ ரமணாஷ்ரம் ரொம்ப ப்ளசண்ட்டான ஒரு பிளேஸு. ரமண மகரிஷியோட ஸ்கல்ப்சர்லாம் இருக்கும். அவர் உட்காந்துருக்கிற மாதிரி ஒரு ஸ்டாச்சு இருக்கும். ஸோ அதை சுற்றி வந்துட்டுருப்பாங்க நிறைய பேர். பட் பேசிக்கலி அங்கே அலோவ் கிடையாது, கேமரா ஃபோட்டோகிராஃபி எதுவுமே அலோவ் கிடையாது. அதனால் என்னால் எடுக்க முடியல. ஸோ இது பேக்ரவுண்டுன்றதுனால லைக் நான் என்னால் எடுக்க முடிஞ்சது. ஸோ இதுவே நல்லா தான் இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் அங்கே நீங்கள் நிறைய பீகாக் பார்க்கலாம். சும்மாவே சுற்றிட்டுருக்கோம், நார்மலாக போயிட்டுருக்க மாதிரி இருக்கும் அது. ஸோ ரமணாஷ்ரம் பின்னாடி ரமணர் வளர்த்த மாடு, அவர் வளர்த்த காக்கா, நாய், அதெல்லாம் வந்து ஒரு மாதிரி பிளேஸ் ஒன்று இருக்கும். ஸோ அதெல்லாம் கூட நீங்கள் விசிட் பண்ணலாம். ஸோ இதுதான் என்ட்ரன்ஸு. ஸோ என்ட்ரன்ஸ் முடிவு வரைக்கும் தான் என்னால் ஃபோட்டோ எடுக்க முடிஞ்சது, வீடியோகிராஃபி எடுக்க முடிஞ்சது. அதுக்கு மேலே என்னால் எடுக்க முடியல. நீங்கள் போனீங்கன்னா கண்டிப்பாக போய் பார்த்துட்டு வாங்க, ரொம்ப நல்லாயிருக்கும், பீஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ட்ரெக்கிங் அண்ட் ஸ்பிரிச்சுவல் vlog உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்த vlogல உங்களை மீட் பண்ணுறேன்.